ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரி எப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட Kinemaster அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்கும். ப்ளஸ் ட்ராக் கொடுத்து நியூஸ் ஒன்று கொடுத்துக்கிறேன். மீடியாவுக்கு போய்ட்டு பேக்ரவுண்டுக்கு போய்ட்டு பிளாக் ஒரு 30 செகண்ட் வச்சுருவோம். உங்களுக்கு கலர் மிளகு வச்சுக்கலாம். வச்சுட்டு குத்துறோம். மறுபடியும் லேயருக்கு போய்ட்டு மீடியாவுக்கு போய்ட்டு இந்த டெம்ப்ளேட் லிங்க் பச்சனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேணுங்க டொனேட் பண்ணிக்கலாம். ஸ்கிப் ஸ்க்ரீன் ஃபுல்லாக வச்சுட்டு இது பிளாக்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி ரிமூவ் பண்ணது ஒன்றே தெரியாது. நான் அந்த பேக்ரவுண்ட் கலரை ஒயிட்டாக மாற்றிக்கிறேன். மாற்றினதுக்கப்புறமா குரோமாக்கு ஆப்ஷனுக்கு போய்ட்டு எனபிள் பண்ணிக்கிறேன். எனபிள் பண்ணிட்டு பிளாக் வச்சுக்கிறேன். பிளாக் வச்சது பின்னாடி உள்ளது எல்லாம் எரேஸாக இருக்கும். நான் டிப் கொடுத்துரு. மறுபடியும் எல்லாருக்கு போய்ட்டு மீடியாவுக்கு போய்ட்டு இந்த இமேஜை நான் 30 செகண்ட் ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்க்ரீன் ஃபுல்லாக வச்சுட்டு சைடில் உள்ள 3 டாட் கொடுத்து சென்ட் டு பேக் கொடுத்துக்கிறேன். அந்த வீடியோக்கு பின்னாடி போய்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுமாதிரி நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு சாரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.